அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா. இந்த பாட்டை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு சொல்ற பாருங்க. இது நம்ம மானம், இது நம்ம உயிர். இதை மட்டும் நாம் கையில் எடுக்காமல் விட்டோம் என்றால் நாம அதோகதியாக போவோம். இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டோம், நாளைக்கு இந்த மண்ணுல நம்ம சந்ததி இருக்காங்க. அவங்க நல்லா வாழணும்னு சொன்னா நம்ம தாயாகிய மொழியை காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடையுமே. இப்படி பல எழுத்துக்கள் உனக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே வா, போ, நீ, கை, பூ, இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி. எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு நம்ம தமிழ் மொழியில இருக்கு. தாரி தரி தகின தக்க நக்க ஜம் தஜம் தத்தரி தரி தகின தக்க நக்க ஜம் தஜம் தாரி தரி தகின தக்க நக்க ஜம் தஜம் தத்தரி தரி தகின தக்க நக்க ஜம் தஜம். அந்த ஒரு தொல்காப்பியம் நூல் முழுக்க எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி அந்த கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோமா, இசை புலமையோடு நம்ம பார்த்தோம்னா அதுல எவ்வளவு இசை இருக்குன்னு தெரியும். இந்த பாரு, கொன்னுடும் சாத்திப்பிடும் பாத்துக்க. விறுவிறுன்னு வேலையை பார்த்துட்டு கிளம்பு, ஓ வேலையை பாரு. தமிழ் மொழியாம் தனி மொழியாம், தரணியில் எங்கும் தவழ் மொழியாம். தமிழ் மொழியாம் தனி மொழியாம், தரணியில் எங்கும் தவழ் மொழியாம். அகம் புறம் கொண்ட அரும் மொழியாம், அகிலமே போற்றிடும் மண்ணை மொழியாம். திருக்குறள் தன்னை தந்த திருமொழியாம், திருக்குறள் தன்னை தந்த திருமொழியாம். திரை கட தாண்டிய தகை மொழியாம், தகை மொழியாம். தமிழ் மொழியாம் தனி மொழியாம், தரணியில் எங்கும் தவழ் மொழியாம். காப்பிய கதை சொன்ன கனி மொழியாம், கற்றவர் வியந்திடும் மணி மொழியாம். காதலை போற்றிடும் கன்னி மொழியாம், கண்ணென வீரத்தை காக்கும் மொழியாம், போற்றும் மொழியாம். தமிழ் மொழியாம் தனி மொழியாம், தரணியில் எங்கும் தவழ் மொழியாம். ஏழிசை தனில் மிளிரிசை மொழியாம், எங்குமே நிறைந்திட்ட இன்ப மொழியாம். தொன்மையை காத்திடும் தேன் மொழியாம், தொழுது வணங்க செய்யும் தெய்வ மொழியாம், தெய்வ மொழியாம். தமிழ் மொழியாம் தனி மொழியாம், தரணியில் எங்கும் தவழ் மொழியாம். இந்த அவையில வீற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும். ஏனென்றால் எங்க ஊர்லலாம் இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும்போது குழந்தைங்கள்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா நேற்று தான் காப்பரிசை முடிஞ்சிருக்கு. அதனால இது ஒரு நல்வாய்ப்பாக ஆயிடுச்சு. வேற எங்கேயா தீம் பார்க்க அது இதுன்னு காசு செலவு பண்ணாம நீங்க கூட்டிட்டு போலான்னு பல பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா குழந்தைகளே, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 20 வருஷம் கழிஞ்சு இந்த மாநாட்டில் நாங்க கலந்துக்கிட்டோம்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு இளைஞர்கள்லாம் நாங்க இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டோம்னு சந்தோஷப்படுவீங்க. இப்படி ஒரு மாநாட்டில் குழந்தைகளையும் சிறுவர்களையும் நம்ம இளைஞர்களையும் கலந்து வச்சோமேன்னு சொல்லி இந்த அமைப்பாளர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள். எதுவுமே தொடங்குறப்ப ஃபேமஸ் ஆகாது, அது காலம் போக போக தான் அதோட அருமை நமக்கு தெரியும். அதனாலதான் இப்ப நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப நம்ம தமிழ் 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 தமிழ்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கோம். அதுதான் நம்ம கிட்ட நடக்குது. ஏன் தமிழ்ல பேர் வைக்க மாட்டோம்? வர்ஷா வர்ஷா, இன்னும் எத்தனையோ பேருக்கு ஷா ஷா ஷான்னு. ஏன் நம்மகிட்ட பேர் இல்லையா?
முதல்ல தமிழ் பெயர்லயே எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? இது ஒரு 2 நிமிஷம் தமிழுக்காக சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய துறைக்கு நான் போறேன், இசைத்துறைக்கு. இப்ப நான் கொஞ்சம் லிஸ்ட் படிக்கிறேன். தமிழ்ச்செல்வன், தமிழ் மன்னன், தமிழ்கண்ணன், தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வி, தமிழ்கவி, தமிழ்கனி, தமிழ்மணி, தமிழ்மொழி, தமிழ் மலர், தமிழரசன், தமிழ்கணியன், தமிழழகி, தமிழழகன், தமிழ்கலை, அகத்தமிழ், தமிழ் பாவை, கவித்தமிழ், தமிழருள், இளைய தமிழ், தமிழினியன், தமிழீழன், தமிழ் ஒளி, தமிழ் ஓவியம், தமிழ் கதிர், தமிழ் மலர், தமிழ்மதி, தமிழ்கனி, தமிழ்குயில், தமிழ்குமரி, கொடித்தமிழ், தமிழ்கொடி, தமிழ் முல்லை, தமிழ் மலர், தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்சிலம்பன், செந்தமிழ் செல்வி, தமிழ்மொழி, தமிழச்சி, தமிழ் நிலா, தமிழ் நிலவு, தமிழரிசை, தமிழ் இசை, தமிழ் குரல், தமிழ் சோலை, தமிழ் மகன், தமிழ் சிட்டு, தமிழ் தென்றல், தமிழணங்கு, தமிழ் முல்லை, தமிழ் பொழில், தமிழ் பாவை, தமிழ் இன்பம், தமிழருவி, தமிழ் நங்கை, தமிழ் குயிலி, தீந்தமிழ் செல்வி, நற்றமிழ் நங்கை, பைந்தமிழ் செல்வி, தமிழ் முத்தமிழ், தமிழ் குழலி, தமிழ் யாழ், தமிழமுதன், சங்கத்தமிழன், செந்தமிழ் அன்பன், தமிழன், தமிழ்வேந்தன், தமிழ் நம்பி, தமிழ் வேங்கை, தமிழவேள், தமிழ் மாறன், தமிழ் மறவன், தமிழ் மன்னன், தமிழ் வள்ளல், தமிழ் மகன், தமிழ் குடிமகன், தமிழ் செல்வன், தமிழ் கனல், தமிழ் சுடர், தமிழ் நேசன், தமிழ் பருதி, தமிழ்நாடன், தமிழ் விழியன், தமிழ் செம்மல், தமிழ் நெஞ்சன், தமிழ் காவலன், தமிழ் தொண்டன், தமிழ் இளைஞன், தமிழ் தென்றல், தமிழ் பித்தன், தமிழ் மாந்தன், தமிழவேல், தமிழம்மன், தமிழன் நம்பி, தமிழண்ணல், தமிழழகன், தமிழனவன், தமிழன், தமிழையன், தீந்தமிழ் செல்வன், தமிழ் வெண்பா. போதுமா? இவ்வளவு பேரு நம்ம கிட்ட தமிழ்ல இருக்கு. ஆனா நம்ம என்ன பேரு வைக்கிறோம்? நம்ம மொழியில இல்லாத பிற மொழி சொல்லை கொண்டு, எழுத்தை கொண்டு நாம பெயர் வைக்கிறோம். நம்ம கிட்ட எல்லாமே நிறைய இருக்குங்க. அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், தெரிஞ்சுக்க மாட்டோம். ரொம்ப ஈஸி கேரிங்க எது இருக்கோ, குறிப்பா இந்த செல்போன் யூஸ் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கு. ஏன்னா வயிற்றுல பிறந்து முழிச்சோன்னே இந்த செல்லை காட்டினோன்னே 3 மாசம் கழிச்சுதான் கண் பார்வை தெரியுனே சொல்றாங்க. ஆனா அதுங்க செல்லை பார்த்தோன்னே இப்படி இருந்துங்க, எப்படின்னு எனக்கு தெரியல. சின்ன குழந்தையில இருந்து அம்மாங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கணும்ன்றதுக்காக செல்போன்ல ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை போட்டு விட்டுட்டு சோத்தை விடுறாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய தொன்மையை இழக்கிறோம், நம்மளுடைய பெருமையை இழக்கிறோம், நம்மளுடைய பாரம்பரியத்தை இழக்கிறோம், நம்மளுடைய இசையை இழக்கிறோம். எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கோம். எல்லாம் ஒரு நாளைக்கு முடிஞ்சு போகிற மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது ஐயோ வலிக்குதே, அப்போ வலிக்குதேன்னு நம்ம கத்திட்டு கிடக்க போறோம். அப்ப இந்த மாதிரி இந்த 3 வரிசையில உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான தொன்மை நம்ம கிட்ட இருக்குன்னு எடுத்து சொல்றதுக்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமாம் போடா, உனக்கு வேலை இல்லை, ஆமாம் போடா, அவன் ஏரியாவது கத்திரி கிடக்கிறான்ற சூழல்ல தான் நம்ம கொண்டாந்து நிறுத்த போகுது. எல்லா துறையிலையும் வல்லவன். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த 3 பட்டை கண்ணாடியை எடுத்து அதுல 3த்தையும் சேர்த்து நூலை வச்சு கட்டி, அடியில ஒரு சலஃபன் பேப்பரை வச்சு கட்டி, மேல மறுபடியும் ஒரு பேப்பரை போட்டு சுத்தி உள்ள ஒரு நெல்லை போடுவோம். நெல்லை போட்டு இப்படி வச்சு பார்த்தோம்னா அது பேர் கூட என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த நெல்லை போட்டு இப்படி திருப்பி பார்க்கும் பொழுது அது ஒன்னொன்னு ஒரு வர்ணஜாலமா தெரியும். ஒரு வேப்பங்கொட்டையை உள்ள போட்டீங்கன்னா அது வேற ஒரு மாதிரி தெரியும். அதுல ஒரு புளியாங்கட்டையை போட்டீங்கன்னா, அதுல ஒரு கடுகு போட்டீங்கன்னா, அதுல ஒரு அரிசியை போட்டீங்கன்னா, அதுல ஒரு மிளகை போட்டீங்கன்னா அந்த கண்ணாடியோட உள்ளர அந்த ஜாலம் பலவிதமா இருக்கும். தமிழனுடைய அறிவும் அப்படித்தான். நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் எப்படி பாத்தீங்கன்னாலும் அவனுடைய அறிவும் திறமையும் புதிதாக ஒரு வர்ணஜாலத்தை காட்டிக்கொண்டுதான் இருக்கும். எல்லா துறையிலையும் அப்படி. நாம பேசுறதே இசைதான். இத தொல்காப்பியம்னு நமக்கு தமிழ்ல கிடைச்சிருக்கக்கூடிய முதல் நூல் சொல்லிடுச்சு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, என்னை பொறுத்தவரைக்கு நான் இசைத்துறைங்கிறதுனால எல்லா சொல்லும் இசை குறித்தனவே, எல்லா சொல்லும் இசை குறித்தனவே. வா பகா, வா பகா, நீ போ சா சரே கா மா ப த நீ சா நீ த ப மா க ரீ சா.
7 சொரம். நீ நீ போ நீ நீ சா. இத நான் சொல்லதானே சொல்றேன். இப்ப நான் ஒண்ணும் பாடலையே. நீ நீ நிசா நிசா நீ 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 நீ. அந்த நீல அவ்வளோ இருக்கு. வா பகா வா பகா சரி க பத சா போமா போமா. எல்லா சொல்லும் இசை குறித்தனவே. நம்ம பேசுறது ஒரு படத்துல திரைப்படத்துல வடிவேல ஒருத்தன் அடிச்சுட்டு சொல்லுவான், இந்த குத்துல இசை இருக்கு, இந்த தட்டுல இசை இருக்கு, உன்னை உதைக்கிற உதையில இசை இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. அது உண்மை. இந்த ஃபேன் ஒலியை தனியா இருந்து நீங்க கேட்டு பாருங்க. இந்த மைக்ல இருந்து ஒரு விசிலிங் சவுண்ட் வருது, அதை கேட்டு பாருங்க. தண்ணி போடுற நீர் ஏற்றுற மோட்டாரு அதுல கேட்டு பாருங்க. எல்லாத்திலும் இசை இருக்கு. தொல்காப்பியர் சொன்னது தமிழுக்கு மட்டுமல்ல. இங்க தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு கர்வத்தோட. என்னுடைய நூல் அது, என் தமிழ் நூல் அதுன்னு அவருக்கு ஒண்டி அந்த கர்வம் எல்லாம் எனக்கு இருக்கு. ஏன்னா இது இசைக்கும் உரியது தொல்காப்பியம். அந்த ஒரு தொல்காப்பியம் நூல் முழுக்க எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி அந்த கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோமா, இசை புலமையோட நம்ம பார்த்தோம்னா அதுல எவ்வளவு இசை இருக்குன்னு தெரியும். ஓர் எழுத்து ஒரு மொழி. எந்த மொழிக்காது இருக்கா? நம்ம மொழிக்கு இருக்கு. அது ஒரு லிஸ்ட் போடலாம். மொத்தம் 42 எழுத்து இருக்கு. இதெல்லாம் தொல்காப்பியர் சொன்னது மட்டும் 42 எழுத்து. நீங்க இன்னும் அகராதிக்கு எடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா அகராதியில தொடங்கும் போதே வேர் சொல்னு ஒண்ணு கொடுப்பான். எல்லா அகராதியிலையும் வேர் சொல்னு ஒண்ணு இருக்கும். நீங்க இவரு சொன்னது மட்டும் பாத்துங்க. நெடில எழுத்து 7 இருக்கு இல்லையா? ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இது எல்லாத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு. நெட்ல போய் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு சொல்றதுக்கான நேரம் இப்ப இல்ல. சரிங்களா? அது மாதிரி கா கு கை சா சி சே மா சோ தா தி து து தே தை நா நீ நே நை நோ நோ. நோனா துன்பம். இப்படி பல எழுத்துக்கள் உனக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே வா போ நீ கை பூ இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி. எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு நம்ம தமிழ் மொழியில இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இசைன்றது சொல்லும் பொழுது நமக்கு சங்க இலக்கியத்திலே கதழிசை, பேரிசை, நல்லிசை, இமிழிசை, உமிழிசை, வண்டிசை, யாப்பிசை, இப்படி நிறைய. இமிழிசை கருவண்டு அது பறக்கும் போதே இந்த சவுண்ட் வரும். கேட்டு பாருங்க. இப்ப போய் பாருங்க, இந்த குளவி கூடு கட்ட வருது பாருங்க. கூடு கட்ட வரும்போது அது அதோட சவுண்டை கேட்டு பாருங்க. ஓ ரே கா ரே சா. எனக்கு தோடி ராகமா கேக்குது. ரே கா ரே சா தோடி ராகம். அந்த வண்டு ரேன்னு கேட்கும் போது எனக்கு அப்படி என் காதுல கேக்குது. இமிர் இசை, வண்டுவோட ஒலி இமிர்தல், இமிர் இசை. அது பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இமிர் இசை, கதழிசை, பேரிசை, நல்லிசை, உரழிசை, நிறைய. இப்படி ஒன்னொன்னத்தோட செயலோடும் செயல்படுத்தி 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 அந்த அத்தனை பேருங்க. இசை என்று சொல்லே பொதுவா எதோ சொல்லுந்தா புகழ். புகழ் தான் இசை. சரிங்களா? புகழ்னா இசை, தூய சொல்லு அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் அவர் ஒரே ஒரு இடத்துல இசைப்பு இசையாகும்னு உரியல்ல சொல்றாரு தொல்காப்பியர். இசைப்பு இசையாகும். எதெல்லாம் நீ சொல்றியோ, நீ எதெல்லாம் பேசுறியோ அதெல்லாம் இசைன்றாரு. அதைத்தான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். நாடக வழக்கு, புலனறி வழக்கு, உலக வழக்கு, இதெல்லாம் என்னன்றீங்க? இதோ அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இப்படி பாத்திட்டு இருக்காங்களா? அது ஒரு நடிப்பு. என்ன பண்ணுவேன்,
இப்ப என்ன பண்ணுவேன்? நம்ம இயல்பா இது பேசுறது இல்லையா? இந்த பாரு பொண்ணுடும் சாத்திப்பிடும் பாத்துக்க. விறுவிறுன்னு வேலையை பார்த்துட்டு கிளம்பு, உன் வேலையை பாரு. இந்த கோவம் நாடகத்துல வருது, நம்ம வீட்டுல வரலையா? தொல்காப்பியர் தூங்கினாரான்னு தெரியலங்க. அவர் 24 மணி நேரத்துக்கு அதிகமா இருந்தா கூட அப்பயும் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஒரு மனுஷன் நடந்தா எப்படி இருக்கும், அவன் உட்கார்ந்தா எப்படி இருக்கும், அவன் உயிர் தோழன்ட்ட பேசினா எப்படி இருக்கும், அவன் காதலிகிட்ட பேசினா. இந்த புடவை திருத்ததுங்க இன்னைக்கு இருக்குது இல்லைங்க. ஒரு தலைவனை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு லவ் வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுதான், அந்த இடத்த விட்டு நகராம இருக்கிறதுக்காக காதலியை சரி பண்ற மாதிரி சரி பண்ணுதான். சரியா? புடவையை திருத்துற மாதிரி திருத்துதான். சரிங்களா? இதெல்லாம் ஒரு இயல்பான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இசை பற்றி சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லியிருக்காரு, அதுவும் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா எல்லாருக்கூடயும் நான் எனக்கு லேட்டா நேரம் கொடுத்ததுனால. சரியா? அப்புறம் பாத்தீங்க, நம்ம பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, அதுவும் பாவகையில சேர்த்திதான். ஆனா பாவகை பாடல் இயற்றுவதற்கான வகைன்னு சொல்லிட்டோம். ஆனா பாவகைனா என்ன? 4 வகையான ஓசையில வர்றது. செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தூங்கல் ஓசை. சரிங்களா? அப்ப 4 வகையான ஓசைய சொல்றாருங்க. செப்பல்ங்கிறது வெண்பா, அகவல்ன்றது ஆசிரியப்பா, அப்புறம் துள்ளல்ங்கிறது கலிப்பா, தூங்கல்ன்றது வஞ்சிப்பா. நேரம் கிடுகிடுன்னு ஓடுது. வெண்பா அன்பர்கருள் புரிவதல்லாமல் தேவரீர் வன்பர்கருள் புரிய மாட்டீரேல் உம்பர் தொழுநல்லார் புகழ் மதுரை நாதரே எல்லாரும் வல்ல சித்தரே. சொக்கநாதர் வெண்பா. சங்கராபரணத்துல பாடுறாங்க. இது சங்கராபரணத்துல பாடணும்னு தொல்காப்பியர் சொல்லல. பின்னாடி வந்த இசைக்கலைஞர்கள் இந்த பாட்டுக்களை எல்லாம் இந்த ராகத்துல பாடலாம். பழம் பஞ்சுரம்ன்ற சங்கராபரணத்துல பாடுங்க அப்படின்னு சொல்லி இசைக்கலைஞர்கள் தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இது வெண்பா. இது செப்பல் ஓசை போல. செப்பல் ஓசைன்றது உங்களுக்கே தெரியும், சாதாரணமா பேசுறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது பாத்துங்க, நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்டு குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்றே அன்னிப்பான் தாழ்வாழ்க. இது மாணிக்க வாசகர் பாடிய போற்றி திரு அகவல். இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரபி ராகத்துல பாடிட்டு இருக்கோம். அது தக்கேசி ராகம், தக்கேசி பண்ணல பாடிட்டு இருக்கோம். அப்ப இந்த அகவல் ஓசையை, அகவல் எப்படி ஒரு அழகான சொல் பாருங்க. மயில் அகவுதல் ஓசை. எங்க என்ன அந்த கடைசியில இருக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த ஒளி வாங்கி இருக்கு, ஒளி பெருக்கி இருக்கு. ஆனா அன்னைக்கு அந்த தூரத்துல இருக்கவன கண்ணாவா சத்தமா கூப்பிடணும். கொட்டமே கமழும் கொள்ளம்புது நட்டம் மாடிய நம்பனை உள்க. கொல்லம்புதூருக்கு சாமியை பார்க்க போகணும் திருஞான சம்பந்தர். அதுவே ஒரு குட்டி பையன். அது போய் அந்த சாமியை பார்க்க போகுது. 3 மைக்கு வைங்கப்பா, திரும்பாம எப்படி இப்படியே பேச முடியும்? அந்த குழந்தை சாமியை பார்க்க போது ஆறு கொள்ளாத வெள்ளம் ஓடுது. இங்கேருந்து பாடுதான் காந்தார பஞ்சமத்துல. அந்த பண்ணுக்குரிய ஸ்பெஷல் என்னன்னா, மேல் சச்சமத்துல தான் தொடங்கும். சா அங்கதான் தொடங்கும். கொட்டமே கமழும் கொள்ளம்புதூர் நட்டம் மாடிய நம்பனை உள்க
மேல தொடங்கி பாடுது, மேல் சஜ்ஜமந்திரம் தொடங்கி காந்தார பஞ்சமந்திரம் பாடுது, சாமிக்கு போய் கேட்குமா? நம்ம அப்படித்தானே வைக்கிறோம். இப்ப 50 பைசா சூடத்தை ஏற்று சாமி எனக்கு இதை செஞ்சிடுனா சாமி செஞ்சிடும், நமக்கு முயற்சியே வேண்டாம். அந்த சின்ன குழந்தை அன்னைக்கு அந்த ஆத்து வெள்ளத்தை கடக்க முடியாம அந்த அறிவு பாருங்க. அதுதான் நான் இப்ப யோசிக்கிறேன். அந்த மேல் சட்சமத்துல தொடங்கக்கூடிய ஒரு பண்ணிலே எடுத்து பாடலை பாட வேண்டும் என்ற அந்த புலமை, சரிங்களா? இது அகவல் போல நீண்ட தூரத்துல இருக்கவங்களுக்கு கேட்கக்கூடிய ஒளி. துள்ளல் பாத்துங்க, நல்லா பாடணும்னு நினைச்சுதான் வந்தேன், கொஞ்சம் தெம்பு இல்லாம இருக்கு, கொஞ்சம் அங்க இங்க பிச்சுக்கிச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் மேலவா. இந்த பாட்டை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு சொல்ற பாருங்க. இந்த துள்ளல்ங்கிறது களி ஓசை உரியது. நீராறும் கடலெடுத்து நிலமடந்த கீழொழுகும். இந்த கையை அசைச்சு அசைச்சு பாடி பாருங்க. நீராறும், அது அலை மாதிரி எம்பி வரும் அந்த ஓசை. ஏன்னா களிக்குரிய ஒரு உறுப்பு அம்போதரங்கம். தாழிசை திரும்ப திரும்ப வர்றது, மடிச்சு வர்றது, மீண்டும் மீண்டும் ஒரே சீரைகளை கொண்டு வரக்கூடியது தாழிசை, தரவு, கொச்சகம், இல்ல போதரங்கம், தரங்கம். தரங்கம்பாடியோட தரங்கம் பாடி ஏன்னு சொன்னா அந்த அலையோட ஓசை, தூய தமிழ் பெயர் தரங்கம். தரங்கம் மாதிரி அலை இப்ப பொங்கி வர்றதா நீங்க நினைச்சுக்கங்க. நீராறும் கடலுடுத்து நிலமடந்து, அது எம்பி கீழே போய் எம்பி கீழே போய் வரும். அதுதான் துள்ளல் ஓசை. இன்னும் சின்ன பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க, அவங்களுக்காக ஒரு பாட்டு. அலைக்கடலாழோ நிலவு அறியாது ஏலோ ஏலேலோ. பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல அந்த பாட்டை நீங்க அந்த அலையோட அலையிற மாதிரி நினைச்சு கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு அது உண்மையில அது அலைன்னு தெரியும். அப்ப அந்த துள்ளல் ஓசைன்றது தரங்கம் என்ற அந்த உறுப்பை கொண்டிருப்பதனால எழுந்து மேல வர்றது மாதிரியான அமைப்புல அந்த துள்ளல் ஓசை அமைந்திருக்கு, சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா தூங்கல் ஓசை. அது உங்களுக்கே தெரியும், ரொம்ப சோர்வா இருக்கக்கூடிய நேரம் அல்லது குழந்தைகளை தூங்க வைக்கக்கூடிய நேரம். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் ஆரீரோ தாலேலோ. தாலாட்டு, தூங்கல் ஓசை. அப்ப இந்த பாட்டுன்றது தொல்காப்பியத்துல வரைமுறைப்படுத்தப்பட்ட அந்த இலக்கணத்துக்குரிய 4 அமைப்புகளுக்கு மட்டும் உரியது கிடையாது. இயல்பாக நம்முடைய வாழ்நாளில் நாம கடைபிடிக்கிற ஒவ்வொரு ஒலிக்கும் உரியதுதான் இந்த பாட்டுன்றது நான் சொல்றேன். இந்த பாட்டுன்ற அமைப்பு புலவர்கள் செய்யுள் ஏற்றுவதற்காக மட்டும் அல்ல, நாம பேசுகிற, நாம சொல்லுகிற, நாம கூவுகிற, நாம சத்தம் போடுகிற இந்த அத்தனை விஷயத்துக்கும் பொருந்தும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தூங்கல் ஓசை, சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய சொல்லணும்னு நினைச்சு இங்க கொஞ்சம் டைம் இல்லை. இசை குறுக்கம் கொஞ்சம் ஒண்டியும், ஒரே ஒரு சோறு ஒண்டி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போவேன்னு நினைக்கிறேன். ஒரு பானை சோத்துல ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அரிசி இருக்கும், அத்தனையும் எடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரே ஒரு சோறு மட்டும் எடுத்து வெந்துருச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போறேன். தொல்காப்பியத்தை ஒரு பானை இல்லை, ஒரு களம் நெல்லுக்கே நம்ம உதாரணமா சொல்லலாம். அவ்வளோ விஷயம் அவ்வளோ செறிவா இருக்கு. அதை சரியா முறையா எடுத்து சொல்வதற்கு இன்னைக்கு நம்ம கிட்ட ஆட்கள் இல்லை. ஒரு காலத்தில் தமிழ் பேராசிரியர்கள் இசையோடு பாடி சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு படிச்சுட்டு தான் போறாங்க. அதனால அது போய் சேரலை.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இசை நீட்டம் இசை குறுக்கம்னு 2 விஷயம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வழி இசை எல்லாமே சொல்றாங்க. அது எல்லாமே வந்து நமக்கு இசையோட தொடர்புடையதான். தா ரீத்த ரீத்த அகின்ன அதக்க அடக்க ஜம் தஜம் அதத்த ரீத்த ரீத்த கீன அதக்க நக்க ஜம் தஜம் தா ரீத்த ரீத்த கிண்ண தக்க நக்க ஜம் தஜம். முதல்ல எப்படி சொன்ன? தா ரீத்த ரீத்த கிண்ண அதக்க அடக்க ஜம் தஜம் அப்படி சொன்ன. இப்ப கொஞ்சம் பாருங்க. தா ரீத்த ரீத்த கின் தக்க நக்க ஜம் தஜம் அதத்த ரீத்த ரீத்த கின் தக்க நக்க ஜம் தஜம். இதை விட இன்னும் அதிகம் இசை குறுக்கோன்றது. நீங்க கொடுத்திருக்க அந்த டைம்குள்ள நீங்க சொல்ல போற விஷயத்தை சுருக்கமா சொல்லுங்க, கடகடான்னு சொல்லுங்க. அதுதான் இசை குறுக்கம். தாரித்த ரீத்தகின்ன தக்கனக்க ஜம் தஜம் தத்தரித்த ரீத்தகின்ன தக்கனக்க ஜம் தஜம் தாரித்த ரீத்தகின்ன தக்கனக்க ஜம் தஜம் தத்தரித்த ரீத்தகின்ன தக்கனக்க ஜம் தஜம். 1 2 3 4 5 6 7 8. இத பொதுவா ஆதி தாளம்னு சொல்லுவாங்க. எட்டன் மட்டம். நமக்கு சிலப்பதிகாரத்துல பதியிருக்க பேரு எட்டன் மட்டம். இந்த எட்டன் மட்டத்தை நீங்க இப்படி போட்டு தா ரீத்த ரீத்த கள் அப்படி சொல்றதுக்கு பதிலா தா ரீத்த ரீத்த கிண்ண தக்கனக்க ஜம் தஜம் தத்த ரீத்த ரீத்த கிண்ண தக்கனக்க ஜம் தஜம் அப்படி சொன்னீங்கன்னா அது இசை குறுக்கம். சரிங்களா? இசை நீட்டத்துக்கு தமிழ் பேராசிரியர்களுக்கு எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் கொட்டி கிழங்கோ கிழங்கு. இன்னைக்கு நம்ம தெருவுல பொருள் விற்கிறாங்க. கீரை, கிழங்கு, ஆப்பிள், மல்லை, கடலை அப்படியா விற்கிறாங்க. மீன், எங்க தெருவுல ஒரு அம்மா மீன் வைப்பாங்க. ராலு மீனே ராலு மீனா கிழங்கு கிழங்கு அப்படின்னாதான் நமக்கு வந்து சேரும். அப்பயாவது கூடையில தூக்கிட்டு வந்து வித்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? பைக்ல வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு வெளியில வரதுக்கு பைக்கு பறந்துருது, கிழங்கு காலி. அது மாதிரி நாம அந்த பொருள்களை விற்கும் பொழுது கொட்டி கிழங்கோ கிழங்கு, மீன் வாங்கலையோ மீன். அப்ப நீட்டம் வேண்டின் அவ்வளவுடைய கூட்டி எழுதுதல் என்மனார் புலவர். ஒரு மாத்திரை இருக்கு, 2 மாத்திரை இருக்கு, 3வது மாத்திரை நம்மகிட்ட கிடையாது. நீ 3வது மாத்திரை வேணும்னு சொன்னீனா நீ என்ன உயிர் ஒலியில முடியுதோ அந்த உயிர் ஒலியில எக்ஸ்ட்ரா எழுத்துக்களை போட்டு எழுதிக்கோ. சின்ன பிள்ளையில நாங்க பாடம் படிக்கும் பொழுது, இசை பாடம் கற்கும் பொழுது அன்னமே அன்னமே அரவாபரணனை அழைத்து வா, இது ஒரு ஆரபி ராக வர்ணம். இந்த வர்ணத்தை நான் பாடும் பொழுது எங்க அப்பா எப்படி கொடுப்பாங்கன்னா அன்னமேன்னு போட்டு புள்ளி வைக்க மாட்டாங்க. இப்ப புள்ளி வைக்கிறாங்க. ஆனா அப்பா அன்னமே அந்த ஏவன் அவங்க போடுவாங்க. ஏன்னா நமக்கு எத்தனை தாளம்னு தெரியணுன்றதுக்காக அந்த அமைப்பு அப்ப இருந்தது. இப்படி அந்த இசை நீட்டத்தை நீங்க ஒரு சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டா நம்ம ஒரு திருப்புகழ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாதவிந்து கலாதீனமோ நம, அதுல வெகு கோடி பாடும்போது வெகு கோடி, ஏன்னா அது ஆதி தாளத்துல அமைச்சிருக்காங்க. நாதவிந்து கலாதீனமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ அப்ப பாடிட்டு வெகு கோடின்றது ஒரு தொங்கல். திருப்புகழுக்கே அழகான தொங்கல். அந்த தொங்கலை தாளத்தோட கொண்டாடும் பொழுது வெகு கோடி அப்படி கோ ஓ ஓ ஓ, இதுதான் இசை நீட்டம். இப்படி இது மட்டும் இல்ல, வண்ணங்கள் 20 வகையான வண்ணங்கள்.
அது மாத்திரம் இல்ல, இசை கலைஞர்கள். முன்னாடியே நான் ஒரு தரமுறை சொல்லியிருக்கேன், தெய்வம் உணவே மாவரம் புல்பறை யாழின் பகுதி. யாழின் பகுதின்றது பண்கள். இப்படி கருப்பொருள்கள், மனிதன் வாழ்வதற்கு வேண்டிய கருப்பொருள்களை சொல்லும் பொழுதே யாழையும் சொல்லியிருக்காரு, பறையும் சொல்லியிருக்காரு. யாழிலிருந்து தோன்றக்கூடிய பன்னிசையை பத்தியும் தொல்காப்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப இசை என்பது இன்றைக்கு வந்ததல்ல. எப்ப தமிழன் ஒரு செறிவான இலக்கணத்தை மொழிக்கு வகுத்தாரோ அன்றைக்கே இசை என்பதும் அமைந்து விட்டது. இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை வருஷத்துக்கு முந்தைய அவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு ஒரு மனுஷன் தூங்கினாரா என்னன்னு கூட தெரியலங்க. எல்லா விஷயத்துக்கும் இலக்கணத்தை வகுத்து வச்சுட்டு நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியலைங்க. அது மண்ணியலாக இருக்கட்டும், விண்ணியலாக இருக்கட்டும், இல்லை இயல்பான ஒரு தலைவன் தலைவி வாழ்க்கையா இருக்கட்டும், எவ்வளவு தூரம் அவர் கூர்ந்து கவனிச்சிருப்பாருன்னு நீங்க பாருங்க. அப்ப இத மாதிரியான பல கூறுகளை தொல்காப்பியம் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறது. அதை சங்க இலக்கியம் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. சங்க இலக்கியத்தின் பாதையில் சிலப்பதிகாரமும் தவழ்ந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த மாநாட்டில இந்த சிறு செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்றதுக்கு எனக்கு நிறைய நேரம் கொடுத்துருக்கீங்க, 1/2 மணி நேரம் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நான் நன்றி சொல்றேன். இன்னும் இதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒலி குறிப்பு, இரங்கல், அழுங்கல், சும்மை, களி, 8 வகையான ஒலி குறிப்பு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யானை போற சத்தம், பூனை நடக்கிற சத்தம், அருவி கொட்டுற சத்தம், பறையடிக்கிற சத்தம், இன்னும் என்னென்ன சத்தம்லாம் உங்க துணி துவைக்கிற சத்தம், கொட்டாய் விடுற சத்தம், இப்படி எல்லாம் சங்க இலக்கியத்துல அப்படி கொட்டி கிடக்குது தகவல்கள். இந்த 8 வகையான எந்த மொழிக்காது உண்டா சவுண்ட், நாய்ஸ், எஃபெக்ட் தான் இங்கிலீஷ்ல கூட சொல்லுவோம். ஆனா நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா 8 சொற்கள் சொல்றாங்க. 8 சொற்களும் என்னென்ன மாதிரியான இந்த கும்பலா இப்ப பின்னாடி பேசிட்டு இருக்காங்களா அதுக்கு கூட ஒரு சொல்லியிருக்காரு தொல்காப்பியர். அப்ப இந்த பாரம்பரியம் என்பது ஏதோ சாப்பிட்டு போற்ற அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு கிடையாது. இது நம்ம மானம், இது நம்ம உயிர். இதை மட்டும் நாம் கையில் எடுக்காமல் விட்டோம் என்றால் நாம அதோகதியாக போவோம். இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டோம், நாளைக்கு இந்த மண்ணுல நம்ம சந்ததி இருக்காங்க. அவங்க நல்லா வாழணும்னு சொன்னா நம்ம தாயாகிய மொழியை காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையுமே என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.